ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெயிட் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் எல்லாருக்கும் இருந்த மிக பெரிய டவுட்டு. ஐடியல் வெயிட் ரீச் ஆன பிறகு என்னோடய வெயிட்டை நான் மெயின்டெனன் பண்ணிக்கணும், அது எப்படி அப்படின்றது தான் தெரியல. எனக்கு சிம்பிளாக கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ஐடியல் வெயிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணுறத டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தரப்போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை வெயிட் லாஸ் எடுத்துக்கிறது மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வெயிட் கெயினுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஹெல்த்துக்காக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் டிஸ்பிளேல என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் போகலாம். அதாவது டெய்லியும் நான்வெஜ் சமைக்கிற பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன நான்வெஜ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். டெய்லி பேஸில் நீங்கள் முட்டை கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம், அதிலும் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷு டெய்லியுமே சாப்பிட்லாங்க, அதுவும் குழம்பு வச்சு ஒரு 2 பீஸ் 3 பீஸ், அதுக்கு மேலே போகாதீங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான கேலரியாக இருக்கும். முக்கியமாக சிக்கன் தான் சமைக்கிறீங்க அப்படின்னா சிக்கனுடைய தோலை நீக்கிட்டு சமைங்க. அதோட தொடைப்பகுதி எல்லாமே உங்களோட வளரும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்றது மார்பு பகுதி சிக்கனாக தான் இருக்கணும், ஏன்னா அதில் தான் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ஹை ப்ரோட்டீன் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டரை நீங்கள் டெய்லி பேஸில் ஆட் பண்ணி எடுத்துக்கும்போது உங்களுடைய மசில்ஸ்க்கெலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒரு குட் ஃபேக்ட் கூட. ஸோ நீங்கள் டெய்லி பேஸில் எடுக்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு பளபளப்பு கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் பட்டரை யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு 3 டைம்ஸும் பட்டரை யூஸ் பண்ணோன்னா மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் பட்டரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மார்னிங் டிஃபன் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஆவியில் வெந்த பொருளாக தான் இருக்கணும். அதாவது இட்லி, இடியாப்பம், புட்டு அந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க, உங்களுடைய கேலரி மேனேஜ் ஆகும். ஸோ உங்களுடைய வெயிட்டும் மேனேஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச்சு எப்போவுமே உங்களுடைய டயட் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸோ 100 கிராம் ரைஸ், வெஜிடபிள்ஸ் அண்டு ஃபைபர்ஸ் அண்டு எக் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய பாடி நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இதை மட்டும் தான் நீங்கள் டெய்லி பேஸில் இன்டேக் பண்ணோம். முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா வாட்டர் இன்டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ, காஃபி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நைட்டு டின்னரும் உங்களுடைய சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி ஆவியில் வெந்த பொருளாக சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. முக்கியமாக ஓட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓட்ஸு நல்ல ஒரு ஹெல்த் நியூட்ரிஷன் கூட. ஓகே, இந்த வீடியோ மூலம் நீங்கள் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்ருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயிலை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட்டை மேனேஜ் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய் 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 வியூவர்ஸ்.